வெல்கம் டு பெட்டர் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பரிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பொது தமிழ் ஆனுவல் பிளானர் வந்துருச்சு. ஆனுவல் பிளானர் படி ஃபஸ்ட்டு குரூப் 4 தான் வருது. அதனால் நீங்கள் இப்போதைக்கு பொது தமிழ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் ரெண்டு மேலே தான் உங்கள் மேலே குறி இருக்கணும். அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வரக்கூடிய 125 கொஸ்டினில் அட்லீஸ்ட் 115 கொஸ்டினுக்கு மேலேயாவது நீங்கள் அடிக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். சரிங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ், யூனிட் 8, யூனிட் 9, கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பொது தமிழ் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் 115க்கு மேலே வருமா அப்படின்னு பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் படிக்கிறது வேஸ்ட்டு தான். சரிங்களா? அதனால் நீங்கள் பொது தமிழ் மேலே கவனம் கொள்ளுங்கள். அதுக்கு ஸ்கூல் புக்கு தான். ஸ்கூல் புக் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த 6400 கொஸ்டினையும் பார்க்கணும். இந்த 6400 கொஸ்டினும் எப்படின்னாங்க, நம்ம 2 பகுதியாக பிரிச்சிருப்போம். அதை நீங்கள் பிடிஎஃப் சென்ட் பண்ணுறப்ப நீங்கள் பார்ப்பீங்க. ஒன்று ஸ்கோரிங்கு, இன்னொன்று எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஓகே, எனவே மற்றதெல்லாம் கொண்டு வராங்க. அதையும் நீங்கள் வேணால் பார்க்குறதுனா பாருங்கள், பட் அது தேவையில்லை. குரூப் 4 அண்ட் குரூப் 2 மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்கோரிங்கில் உள்ள பேப்பர்ஸை மட்டும் பாருங்கள். சரிங்களா? இதை தவிர்த்து நம்மக்கிட்ட மென்டல் எபிலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே இருக்குது. திருக்குறளும் நம்ம கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? அதுவும் இல்லாமல் வேர் டு ஸ்டடி, ஜென்ரல் ஸ்டடீஸு, ஜென்ரல் சயின்ஸு, ஈவன் பொது தமிழ், மேத்தமேட்டிக்ஸ் எல்லாமே இருக்குது. அதை கோத்ரூ பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, நீங்கள் ஏப்ரல் மிடிலுக்கு அப்புறம் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தா போதும். இப்போ இருந்தே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்க்க வேணாம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஏதாவது ஒரு கம்பைலேஷனை யூஸ் பண்ணுங்கள் போதும். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு சொல்லி டைமை ஒதுக்காதீங்க. நீங்கள் இப்போதைக்கு பொது தமிழ் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் மட்டும் கவனம் கொள்ளுங்கள்.